வந்து ரேஷ்னல் நம்பரோட சிம்பல் என்னன்னு பார்ப்போம். சிம்பல் ஃபார் ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா A/B ஃபார்ம். ஃப்ராக்ஷன் ஃபார்மில் நம்ம எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியுதோ அதை வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ வந்து அதோட சிம்பல் பார்ப்போம். கலெக்ஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் இஸ் சிம்பலைஸ்டு அஸ் Q. க்யூன்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ரேஷ்னல் நம்பரோட சிம்பலு. இதில் வந்து என்னென்ன வந்து ரேஷ்னல் நம்பரில் உள்ள வந்து இன்க்ளூட் ஆகும்னா இண்டீஜரு, அதுக்கப்புறம் ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இது எல்லாமே சேர்ந்து தான் என்னதுன்னா ரேஷ்னல் நம்பருங்கிறது. இப்போ வந்து Q ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் A/B, B அதோட டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இதான் வந்து கண்டிஷன். இப்போ வந்து Z எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஒரு இண்டீஜராக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், நெகட்டிவ்லேருந்து -∞ வரைய கூட போகும். -∞ அப் டு +∞ வரைய போகிறதான் வந்து இல்லை இண்டீஜர். இதில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் இண்டீஜர் இருக்கும், நெகட்டிவ் இண்டீஜர் இருக்கும், 0 இருக்கும். அடுத்து ஹோல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப் டு ∞ வரைய போகும். அடுத்து எண்ணுங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர், இதுவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு ∞ வரைய போகும். அஸ் ஏ ஹோலாக பார்த்தோன்னா ரேஷ்னல் நம்பரோட சப்செட் என்னது, இண்டீஜரு, ஹோல் நம்பரு, அடுத்து வந்து நேச்சுரல் நம்பர், இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ரேஷ்னல் நம்பருங்கிறது. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து என்னென்ன இருக்கும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆல் கவுண்டிங் நம்பர், எல்லா 1, 2, அப் டு ∞ வரைய போகிறது, இதெல்லாம் வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 9ன்னு ஒரு பாசிட்டிவ் இண்டீஜர் எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 9/1ன்னு எழுதுவோமா, அப்போ இது ஒரு ரேஷ்னல் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -2ன்னு எழுதுனோம்னா அதை வந்து எப்படி எழுதுவோம், -2/1ன்னு எழுதுவோமா, அப்போ இது ஒரு ரேஷ்னல் நம்பர். அடுத்து வந்து ஹோல் நம்பர், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப் டு ∞ வரைய போகிறது. அடுத்து ஸ்கொயர் ரூட். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா அதோட வேல்யூ அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். √4 எப்படி எழுதுவோம், 2ன்னு எழுதுவோம். √16 4, அதுக்கப்புறம் √25 5ன்னு எழுதுவோம். √64 எப்படி எழுதுவோம், 8ன்னு எழுதுவோம். இப்போ அதுவும் வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். அடுத்து இண்டீஜர் பார்த்தோமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கும், நெகட்டிவ் ஃப்ராக்ஷனும் இருக்கும் ரேஷ்னல் நம்பரில். அடுத்து வந்து ஃப்ராக்ஷனை வந்து எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம், 5/2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுவோன்னா இதை வந்து டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 2.5ன்னு கிடைக்குது. டெசிமலில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெக்கரிங் டெசிமல், இன்னொன்று டெர்மினேட்டிங் டெசிமல். ஒரே ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்கரிங் டெசிமல்னு சொல்கிறோம். டெர்மினேட்டிங் டெசிமல்னால் அந்த நம்பரோட அது வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த டெசிமல் நம்பர் வந்து 0.5, 0.2 அந்த மாதிரி இருக்கிறத வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்கிறோம். அடுத்து வந்து மிக்ஸ்டு நம்பர், இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ காம்பினேஷன் ஆஃப் எ ஹோல் நம்பர் அண்டு ஃப்ராக்ஷன், அதை தான் வந்து மிக்ஸ்டு நம்பர் சொல்கிறோம். இப்போ இது வந்து இந்த மிக்ஸ்டு நம்பர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 3/2 வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 1 × 2, 1 2வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 2, அதோட 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 3/2. இங்கே பார்த்தோன்னா எப்படி வரும், -8, அதோட 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, -5ன்னு கிடைக்குது. அப்போ -5/4ன்னு வரும். இப்போ வந்து என்னென்னா கன்வெர்ட் ஃப்ராக்ஷன் இன்டூ டெசிமல். ஃப்ராக்ஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து டெசிமலாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 3/5ன்னு இருக்குது. இதை வந்து எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணுன்னா 5 டேபிளில் போட்டால் என்ன வரும், 0.6ன்னு வரும். இது வந்து என்ன டெசிமல், டெர்மினேட்டிங் டெசிமல். அடுத்து வந்து இங்கே பாருங்கள் 11/3, இதை போட்டோன்னா என்ன வரும்னா 3.666ன்னு போயிட்டே இருக்குது. அப்போ இது வந்து என்ன டெசிமல், ரெக்கரிங் டெசிமல். அடுத்து 15/2ங்கிறது வந்து என்ன, ஃப்ராக்ஷனை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7.5ன்னு கிடைக்குது. அப்போ இது வந்து என்ன டெசிமல், டெர்மினேட்டிங் டெசிமல். இதே மாதிரி 20/6ங்கிறத வந்து டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 3.333 போய்கிட்டே இருக்கா. அப்போ வந்து இது வந்து என்ன டெசிமல்னால் ரெக்கரிங் டெசிமல்.
இதுதான் வந்து ஃப்ராக்ஷனை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுற மெத்தடு.